கத் அஃப்லஹ மன் தஸக்கா ஸதக்கல்லாஹுல் மௌலானல் அலீம். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே நீங்கள் இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள், தக்வாவை மேற்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒரு மூமினுடைய அடிப்படையே இறைவனுடைய திருப்தியை பெறுவது, தக்வாவை பெறுவது. தக்வான்னு சொன்னால் இறை அச்சம், தவிர வேண்டியவற்றை விட்டு தவிர்த்திருக்குதல், செய்ய வேண்டியவற்றை செய்வது. இப்படிப்பட்ட இந்த இறை அச்சத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு உங்களுக்கு ஒரு உதவி சாதனம் தேவைப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை பயப்படுங்க, இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு தக்வா வர வேண்டும். சரி, அப்படி தக்வா வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வபுத்தகு அல் வசீலா, அதற்கு ஒரு உதவி சாதனத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், இலகுவாக கிடைப்பதற்கு ஒரு வழிமுறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறான். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இலகுவான வழிமுறை ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ புல்லை செதுக்கிறோம் அப்படின்னா அதை கையிலையும் நம்ம பிடுங்க முடியும், அதை ஒன்றாக செய்வது லேட் ஆகும். உதவி சாதனம் என்ன? மம்முட்டி தான் உதவி சாதனம், அது வேகமாக வெட்டிடலாம். மயிலாடுதுறைக்கு போக வேண்டும், நடந்தும் போகலாம். உதவி சாதனம் இருந்தால் 10 நிமிஷத்தில் போகலாம். ஒரு வாகனத்தில் ஏறினீங்கன்னா வாகனத்தை பொறுத்து அது வேறுபடும். சைக்கிள்லேயும் போகலாம், 2 வீலர்லேயும் போகலாம், பஸ்ஸுலேயும் போகலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அந்த வண்டிகள் இருக்கிறது. அப்போ அந்த உதவி சாதனத்தை நீங்கள் பயன்படுத்தினால் விரைவாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றொன்றுக்கும் ஒரு உதவி சாதனம் இருக்குது. அடுப்பு என்பது ஒரு உதவி சாதனம் தான், அப்படியே சாப்பிட முடியாது கறியை, அது சமைக்க வேண்டும். சமைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பொருள் தேவை. இப்போ வசீலா என்று சொன்னாலே என்ன என்று சொன்னால், ஒரு காரியத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு உதவி. இதை கொண்டு இலகுவாக அதை அடைந்து கொள்ள முடியும். வானத்துக்கு போகிறதுக்கு வசீலா இது, ராக்கெட் தான் வசீலா. ராக்கெட் இல்லாமல் அங்கே போக முடியாது. அதுதான் நம்மளை கொண்டு போய் அங்கே சேர்க்கிற வரை அது பயணிக்கும். எனவே இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த இறை அச்சத்தை கொண்டு வருவதற்கு வபுத்தகு அல் வசீலா, ஒரு உதவி சாதனத்தை எடுத்து. இறை அச்சம் வர்றதுக்கு என்ன உதவி சாதனம்? எப்படி அந்த இறை அச்சம் உள்ளே வரும்? இறை அச்சம்னாக்கா தக்வா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியது தன்மை. சோப்பு துணியில் கரை இருக்குது, குறை இருக்குது, அழுக்கு இருக்குது அப்படின்னா சோப்பை வச்சு சுத்தம் பண்ணால் அந்த அழுக்கு போயிடும். அதுமாதிரி உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன உதவி சாதனத்தை பயன்படுத்த முடியும்? நேரடியாக அங்கே எப்படி பயன்படுத்துறது? எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? எதை கொண்டு அந்த இறை அச்சம் வரும்? இதுதான் கேள்வி. திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இதற்கு பதில் சொன்னான். வபுத்தகு அல் வசீலா, இறையச்சத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் ஒரு உதவி சாதனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்ன உதவி தெரியுமா? கூனுமா சாதிக்கி, நல்லவர்களோடு நீங்கள் இருங்கள், இறையச்சம் உள்ளவர்களோடு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், தக்வா உள்ளவர்களோடு உங்கள் பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மாதிரி சிந்தனையாளர்களோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுக்கு இறை அச்சத்தின் வழிகள் தெரிய ஆரம்பிக்கும், இறையச்சம் வரத் தொடங்கும். இதுதான் அல்லாஹ் சொல்லி தருகின்ற வழிமுறை. ஒரு அத்தர் கடையில் போய் உட்கார்றீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அத்தர் பூசுறாரோ இல்லையோ, ஆனால் அத்தர் கடையில் உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்தார்னா அவர் மேலே மணக்கும். ஒரு இரும்பு பட்டறையில் இருக்கின்ற ஒரு நபரில் போய் ஒருத்தர் உட்காந்து வராருன்னு சொன்னாக்கா அது இரும்பெல்லாம் அடிக்க தேவையில்லை, அங்கே இருக்கிற புகை போதுமானது அவர் மீது என்ன படியும்னா அந்த வாடை வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், டாஸ்மார்க்குகளோடும் பீடி சிகரெட்டுகளோடும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அத்தோடு தொடர்பாக அந்த வாடை வருகிறது அல்லவா? எத்தோடு ஜாயிண்ட் இருக்கீங்களோ அதில் தான் அதில் வெளிப்படும். இறை அச்சத்தோடு ஒரு மனிதர் இறை அச்சம் உள்ளவர்களோடு அவர் இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனதிற்குள்ளே
இறை அச்சம் என்றால் என்ன என்கின்ற பண்பு வரும். அந்த தன்மையை வளர்த்து கொள்வதற்குத்தான் நாம் அதுபோன்ற ஆளர்களோடு தொடர்பில் இருக்க சொல்லுகிறோம். உலக மோகத்தில் மூழ்கி இருப்பவர்களின் தொடர்பில் வருகிற போது இந்த உலகம் அவரை பிடித்து கொள்கிறது, அவர் விடுறதில்லை அவரை. அதே சிந்தனையோட்டத்திலே அவரை கொண்டு போகிறது மௌத்து வர. நீங்கள் அதை தாண்டி இந்த உலகத்தின் பல்வேறு சூழல்களிலிருந்து விடுபட்டு இறை தொடர்பை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்கின்ற சிந்தனையாளர்களோடு நாம் இணைகின்ற போது அந்த பண்புகள் நமக்கு வளர்ந்துடும். அவங்களும் உலகத்தில் தான் இருப்பாங்க, நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சோண்டு வேறுபாடு என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இந்த உலகத்தின் மோகங்கள் உள்ளே புகுறுவதில்லை. அவர்கள் தனிப்பட்ட முறையில் இருக்குது. கடலில் ஃபுல்லாக உப்பு தான், ஆனால் மீனுக்குள்ளே எப்படி கடல் மீனுக்குள்ளே உப்பு இருப்பது இல்லையோ, சமைக்கிறப்ப உப்பு போட்டு தானே சமைக்கிறோம். அது கடலில் தான் வந்துச்சு, உப்பு இருக்கும்னு நம்ம சொல்கிறதில்ல. அதுபோல் இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாலும் உலகத்தின் மோகங்கள் அவருக்குள்ளே வந்து சேருவதில்லை. அப்படிப்பட்ட பண்பாளர்களோடு நீங்கள் இணைகின்ற போது மட்டும்தான் உங்களுக்கு இலகுவாக இந்த வழிமுறைகள் கிடைக்க தொடங்கும். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தின் சிந்தனையிலிருந்து நாம் விடுபட்டோம். ஒவ்வொரு தேவைக்கு அடுத்து இன்னொரு தேவையும் அது வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பள்ளிவாசலோடு வந்துடலாமான்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, இருக்குது மகனுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு பள்ளிவாசல் தான் இனி வந்து ஒரே இபாதத்து தான் என்று சொல்வார்கள். அவனுக்கு கல்யாணம் முடிச்சு திருமணம்லாம் முடித்தாய் விட்டது. அப்புறம் அஜயார் பள்ளிவாசலுக்கு வந்துடலாமா, இனி தொழு வந்துடலாமா அப்படின்னா, இருக்கட்டும் அஜயார் கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு வியாபார சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல்வார். எல்லாம் முடிச்சு இப்போ பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பேருக்குலாம் வச்சுட்டா அப்படின்வார். ஒரு தேவைக்கு அடுத்து இன்னொரு தேவை வரும். இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு இறுதியாக அவர் தன் இறைவனோடு தன்னை தொடர்பு படுத்தி கொள்ளலாம் என்றால் மரணம் என்ன சொல்லிக்கொண்டா வருகிறது. எனவே ஒரு மூமின் உடைய பண்புகளில் இறைவனோடு தன்னை எப்போது திருத்தி கொள்வது, எப்போது இணைத்து கொள்வது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறானாம், அடியானை என்னை நோக்கி எப்போது வருவான். என்னை நோக்கி அவன் ஒரு ஜான் எடுத்து வைத்து விட்டால் அவனை நோக்கி நான் நடந்து வருகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நம்முடைய பண்புகளிலே, நம்முடைய குணங்களிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே இறை அச்சம் அந்த பண்பு வந்து விட்டால், அந்த கண்ணாடியை நாம் அணிந்து கொண்டால் அப்போதுதான் நம்முடைய செயல்பாடுகளில் இறைவனின் தொடர்புகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இறை அச்சத்தை கொண்டு வருவதற்கு பல்வேறு வழிமுறைகளில் ஒரு வழிமுறைதான் நல்லவர்கள் பெரியவர்களோடு, அந்த இறை அச்சத்திலே வாழ்ந்தவர்களோடு, அதிலே அவர்கள் வாழ்க்கையை கழித்த அது போன்ற நல்லவர்களோடு நமக்குள்ள தொடர்பு. அல்லாஹ் நல்லவர்களோடு சவகாசத்தை மேற்கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக.